வணக்கம். ஜோதிராஸ் வரதராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு யோகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், பார்ட் 5. ஏற்கனவே 4 பார்ட் 40 யோகங்கள் போட்டாச்சு. அடுத்து 5வது பகுதி. தங்களுக்கு இதில் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்த்து பயனடைங்கள். தலைப்புக்குள்ள போகலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் பதிவுலாம் வரிசையாக வரும், பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக்ஸ் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள் பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். யோகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். முதல் யோகம் முக்தி யோகம். லக்னத்தில் 12 கேது அமைய பெற்றவர்கள் முக்தி யோகம் கிடைக்கிறது, முக்தி யோகம் உண்டாகிறது. இதனுடைய பலன் என்று பார்த்தால் இறந்த பிறகு மீண்டும் பிறவி ஏற்படுவதில்லை என்று நம்பப்படுகிறது. இருக்கும் காலத்தில் சன்னியாசி வாழ்க்கையில் நாட்டம் ஏற்படுகின்றது. பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு மிக்கவர்களாக உள்ளார்கள். ஸ்ரீநாத யோகம். லக்னத்திற்கு 4, 7, 10 சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து காணப்படி ஸ்ரீநாத யோகம் உண்டாகிறது. செல்வம், செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து உடையவர்களாக விளங்குகிறார்கள். சிலர் சன்னியாசி போன்ற வாழ்க்கை நடத்துகின்றார்கள். 43 சக்கரவர்த்தி யோகம். ஜாதகத்தில் குரு, சுக்கிரன், புதன் ஆட்சி உச்சம் பெற்று காணப்படி சக்கரவர்த்தி யோகம் உண்டாகிறது. இதனுடைய பலன் என்று பார்த்தால் மக்கள் மத்தியில் புகழ் பெறுவார்கள். நாட்டை ஆளும் யோகம் உண்டாகிறது. 44 கனக யோகம். லக்னம் சரமாக அமையப்பெற்று, அதாவது சரலக்கணமாக இருந்து 5, 10க்கு உடையவர்கள் பலமாக கேந்திரத்தில் 4, 7, 10 அமையப்பெற்று இருந்தால் கனக யோகம் உண்டாகிறது. இதனுடைய பலன் என்று பார்த்தால் நிலைத்த புகழ், செல்வாக்கு, சொல்வாக்கு அமைய பெறுவார்கள். அடுத்து ரவி யோகம். 45 ரவி யோகம். சூரியனுக்கு 2 புறமும் சுப கிரகங்கள் அமைய பெற்றால் ரவி யோகம் உண்டாகிறது. பலன் புகழ், பெருமை, நல்ல பதவி அமைய பெறுவார்கள். சாதனைகளும் புரிவார்கள். 46 விரின்சி யோகம். விரின்சி யோகம். லக்னாதிபதி சனி, குரு ஆகியோர் பலமுடன் அமையப்பெற்றால் விரின்சி யோகம் உண்டாகிறது. வல்லமை, வலிமை, நீண்ட புகழ் யாவும் உடையவர்களாக விளங்குகின்றார்கள். 47 வசுமதி யோகம். 3, 6, 11க்கு உடையவர்கள் பலம் பெற்று காணப்பட்டால் வசுமதி யோகம் உண்டாகிறது. செல்வம், செல்வாக்கு, நீண்ட புகழ் யாவும் உண்டாகிறது. அடுத்து 48 சரஸ்வதி யோகம். குரு, சுக்கிரன், புதன் லக்னத்திற்கு கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ அமையப்பெற்று இருந்தால் சரஸ்வதி யோகம் உண்டாகிறது. பலன் மற்றவர்களால் மதிக்கத்தக்க பலன் உண்டாகும். கூர்மையான அறிவு, எழுத்தாற்றல், பேச்சாற்றல் முதலியன உண்டாகும். அமைச்சர்கள் போன்று உயர்ந்த பதவிகள் அடைவார்கள். 49 சங்க யோகம். 5, 6க்கு அதிபதி இணைந்து ஒரே வீட்டில் இருப்பினும் அல்லது ஒருவருக்கொருவர் 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டாலும் சங்கயோகம் உண்டாகிறது. பலன் உயர்கல்வி, நீண்ட ஆயுள், நிலையான புகழ், மக்கள் மத்தியில் சாதனை செய்பவர்களாக விளங்குகிறார்கள். அடுத்து ராஜயோகம். 50 ராஜயோகம். 9ஆம் அதிபதி குரு பார்வை பெற்று ஆட்சி பெற்று இருந்தால் அது ராஜயோகம் உண்டாகிறது. 9ஆம் அதிபதி குரு பார்வை பெற்று ஆட்சி பெற்று இருந்தால் ராஜயோகம் உண்டாகிறது. பலன் வீடு, வாகனம், செல்வம், செல்வாக்கு யாவும் குறைவில்லாமல் அமைகிறது. தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில், நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த யோகங்களில் ஏதேனும் யோகங்கள் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு அதற்கேற்றமாறு வாழ்வியலில் மாற்றி அமைத்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். இன்னும் அடுத்த பதிவில் 51 to 60 யோகங்கள் வரும். தொடர்ந்து கொண்டே இருங்கள். நிறைய யோகங்கள் இருக்கிறது, பார்க்கலாம். வாங்க. வாழ்க வளமுடன். நன்றி.